மேலே போய் போகிறேன். கலைஞர் இப்படி எட்டி பார்த்தாரு, என் பின்னாடி பார்க்குறாரு. அவரு வரலையா அப்படின்னு கேட்டார். அது மாதிரி இளையராஜான்னா அதுக்கு பிறகு நீ நிறைய எழுதணும் அப்படின்னு சொன்னேன். அண்ணா இப்போ உங்கள் கூட சேர்ந்ததுனால எனக்கு இந்த கதை எழுதுனால எனக்கு ப்ரொமோஷன் கொடுத்து அக்கிரன் கோபாலாண்டன் கூட என்ன பொன்சி நம்பவே முடியல நீங்கள் இது மாதிரி எழுதுவீங்கன்னு. மேலே போய் போகிறேன். கலைஞர் இப்படி எட்டி பார்த்தாரு, என் பின்னாடி பார்க்குறாரு. அவரு வரலையா அப்படின்னு கேட்டார். அது மாதிரி இளையராஜான்னா அதுக்கு பிறகு நீ நிறைய எழுதணும் அப்படின்னு சொன்னேன். அண்ணா இப்போ உங்கள் கூட சேர்ந்ததுனால எனக்கு இந்த கதை எழுதுனால எனக்கு ப்ரொமோஷன் கொடுத்து அக்கிரன் கோபாலாண்டன் கூட என்ன பொன்சி நம்பவே முடியல நீங்கள் இது மாதிரி எழுதுவீங்கன்னு. உலகம் முழுவதும் பரவி வாழ்கிற தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்முடைய சோழன் சொல்வீச்சு வலையொலியில் ஜூனியர் விகடன் இதழில் வெளிவந்து மிகப்பெரிய வரவேற்பை பெற்ற வருசநாட்டு ஜமீன் என்கிற நீண்ட தொடரை எழுதிய மதிப்புக்குரிய எழுத்தாளர் வடவீர பொன்னையா அவர்களை சந்தித்து பேச இருக்கிறோம். அண்ணே வணக்கம். வணக்கம்ண்ணே. வணக்கம்ண்ணே. நீங்கள் அந்த வருசநாட்டு ஜமீன் எழுதுனது குறித்து தொடர்ச்சியாக பல்வேறு விஷயங்களை நீங்கள் பேசுனீங்க. இப்போ நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா, நீங்கள் அது குறித்து எழுதி கொண்டிருந்த காலகட்டத்தில் அல்லது எழுதி முடித்த பிறகு அதை தொடர்ந்து படித்தவங்க, பெரிய பெரிய விஐபிகள், முக்கியமான ஆட்கள், இவங்கெல்லாம் இருந்திருப்பாங்க. அவங்கெல்லாம் யாராவது உங்களை அழைச்சி பேசியிருக்காங்களாண்ணே? ரொம்ப சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் நடந்திருக்குண்ணே. சரி. கதை எழுதிக்கிட்டு இருக்கும்போதே ஒரு சம்பவம் நடந்தது. அதாவது ஜமீன்தார் அவ்வளோ பெரிய ஜமீனை கட்டி ஆண்டவங்க கஜானா மற்ற பாதுகாப்பு ஏற்பாடுகள் எவ்வளவோ இருக்கும். ஜமீன்னா நிலங்கள் சேர்ந்தது தான் அவங்க. சரி. அறுவடை பண்ணி கொண்டு போயிடுவாங்க, கஜானாவில் போய் திருடி கொண்டு போயிடுவாங்க. இதெல்லாம் யாரா பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி ஜமீன் சிஸ்டத்தில் தேடும்போது கிழக்கு சீமையில் இருந்து ஒரு ஆள் எல்லாத்தையும் திருடிட்டு போயிருக்கான்னு தெரிஞ்சிடும். சரி. அதில் இருக்க மந்திரி பிரதானி சொல்லிடுவார். சரி. அது யாரான்னு தேடி போனால் கடைசியில் ஆண்டிபட்டி கணவாயில் ஒரு குரூப்பே ஒளிஞ்சிருக்கும். அதோட தலைவன் ஆள் சிக்கிடுவாப்புல. சரி. இதை நான் எழுதும்போது கடைசியில் அந்த திருட்டு ஆள் கிடச்சிட்டான். அவன் பேர் கழுவன், கிழக்கு சீமை கள்ளப்பைய அப்படின்னு எழுதிட்டேன். சரி. அதுக்கு அடுத்து என்ன நடந்தது, அவருக்கு என்ன தண்டனை அப்படிங்கிறதெல்லாம் கண்டினியூஸாக போகுது. சரி. அந்த வாரத்துக்கு அது போதும்னு முடித்து எங்கள் எம்டி பாலசுப்ரமணியம் சாருக்கு அனுப்பிட்டேன். அதாவது நீங்கள் அந்த ஆதாரத்தின் அடிப்படையில் அதை எழுதுறீங்க? ஆமாம் ஆமாம். சரி. ஆதாரத்தின் அடிப்படையில், ஏன்னா அதில் ரெக்கார்டில் இருக்குது. சரி சரி. அதன் அடிப்படையில் எழுதுகிறோம். ஏன்னா அப்போ அந்த காலத்தில் அதிகமான பயமுறுத்தல் அந்த 8 நாடு 7 நாடுன்னெல்லாம் இருக்குது. ஆமாம். அந்த பகுதியிலிருந்து தான் அவங்களுக்கு அந்த மிரட்டல்கள்லாம் வரும். சரி. ஆமாம் ஆமாம். அந்த மாதிரி கண்ணக்கோள் வச்சு திருடுவாங்க. கள்ளக்கோள் வச்சு திருடுறது இதெல்லாம் நாயக்கர் ஜமீன்ல இதெல்லாம் சகஜம். சரிங்க. ஆமாம் ஆமாம். ஏண்டா இது நம்ம நிலம், நம்ம இடத்துல விளையிறது, இவனுக்கு எதுக்குடா நம்ம போய் கொடுக்கணும் செய்யணும்? நம்ம மக்கள்கிட்ட இருந்து வரி பணமா அதுன்னு கலெக்ட் பண்றாங்க. அப்படிங்கிறப்ப நம்ம அவங்ககிட்ட இருந்து நம்ம பொருளை நம்ம எடுத்துக்கிறதுக்கு நம்ம யாரை கேட்கணும் அப்படிங்கிற உரிமையோர திருட்டுறது. ஓஹோ. அதுதான். அப்படி இது எழுதி அனுப்புனேன். அவர் கொஞ்ச நேரம் கழிச்சு எம்டி கூப்பிட்டு அனுப்புனாரு. அதாவது பாலசுப்ரமணியன் சார் கூப்பிட்டு அனுப்புறாரு. சார் அப்படின்னேன். உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு, இதில் நீங்கள் எழுதும்போது அந்த திருடன் கிழக்கு சீமை கள்ளப்பைய அப்படின்னு எழுதியிருக்கீங்க. அது என்ன விஷயம்னா, இப்போ கள்ளர்கள் இப்போ சபாநாயகராக இருக்காங்க, மந்திரிகளாக இருக்காங்க, எம்எல்ஏ இருக்காங்க, எம்பி இருக்காங்க. அவங்க ஒரு ஆட்சி அதிகாரம் வச்சு இப்போ நல்லா செலும்பாக இருக்காங்க, பிள்ளைகளை படிக்க வைக்கிறாங்க.
இந்த நேரத்தில் நம்ம வந்து கிழக்கு சீமை கள்ளப்பையன் எழுதுனோம்னா நாளைக்கு ஜூனியர் விகடன் விற்கணுமா வேணாமா? அதனால் அதாவது அவர் ஜாதிய ரீதியாக சொல்கிறாரு. ஜாதி ரீதியாக இது எல்லாம் புரிஞ்சுக்குவாங்க ஓ ஓ ஓ அப்படின்றது. நீங்கள் சரி. நான் சொன்னேன், சார் இன்னும் எங்கள் ஊரில் கல்லர் ஸ்கூல் இருக்குது, கள்ளப்பூச்சாண்டின்னு சொல்லுவான், அந்த அந்த ஏரியா வந்து கல்லர் ஏரியா அப்படின்லாம் சொல்லுவான், அது வழக்கத்தில் இருக்குது சார்ன்னு. இல்லை இல்லை அவங்க சொல்லலாம், ஆனால் நம்ம பத்திரிகையில் நம்ம எழுதக்கூடாது. ஓஹோ, நான் ஒன்று சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். கிழக்கு சீமை கள்ளப்பையங்கிறத கிழக்கு சீமை திருட்டு பையன் மாற்றிடுவோம். ஏன்னா எல்லா ஜாதியிலையும் திருட்டு பையங்க இருப்பாங்க. ஏன்னா ஆனந்த விகடனுடைய ஆசிரியர் ஐயா பாலசுப்ரமணியம் அவர்கள் இவ்வளவு தூரம் அதில் வர்ற எழுத்துக்கள் எல்லாம் கவனிச்சான்னு வெளியிடுறாரு. ஐயோ, ஒரு வார்த்தை ஒரு எழுத்து இக்கு போடுறதா இருக்கு போடுறதெல்லாம் கவனிப்பார். அடே அப்பா. ஆமாம், அந்த அளவுக்கு அவங்களோட வெற்றிக்கு பின்னாடி இவ்வளவு உழைப்பு இருக்கு. ஆமாம், இவ்வளவு பெரிய உழைப்பு இருக்கு. இவ்வளவு பெரிய நிறுவனத்தையும் இவ்வளவு எழுத்தாளர்களையும் இப்படி ஒரு ஒரு அமைப்பை உருவாக்கி பத்திரிகை நடத்துறதுன்னா அவர் தலைமையில ரொம்ப பிரமாதமா இருக்கும். சரி, இப்போ அவர் வந்து சொல்றாரு திருட்டு கிழக்கு சீமை திருட்டு பையன்னு சொல்லிக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. சரி, நான் அதுக்கு விளக்கம் சொல்லி பார்த்தேன். ஆனால் எடிட்டர் தானே ஃபைனலாக முடிவு பண்ணணும். ஆமாம் அப்படின்னு சரிங்க சார் போட்டுங்க சார் அப்படின்ட்டேன். சரி, உடனே அதை அடிச்சுட்டு கிழக்கு சீமை திருட்டு பயல் அப்படின்னு எழுதி போட்டாரு. பிரிண்ட் ஆகி வந்துருச்சு. சரி, மறுநாள் பிரிண்ட் ஆகும், அதுக்கு மறுநாள் ஜூனியருடன் வெளியே வந்துருச்சு. சரி, திடீர்னு காலையில் 9 மணிக்கு 9:30 வரும்போது எனக்கு ஒரு சார் பாரதி ராஜா ஆஃபீஸில் இருந்து உங்களுக்கு ஒரு ஃபோன் வந்திருக்கு சார்னாங்க. ஆஃபீஸில்? ஆமாம், ஆஃபீஸ்லேருந்து ஒரு ஃபோன் வருதுன்னு ஆஃபீஸுக்கு போகும்போது. சரி, நான் உடனே எடுத்து பேசுகிறேன். ஹலோ அப்படின்னு, நான் பாரதி ராஜா பேசுகிறேன் அப்படின்னு. அண்ணே சொல்லுங்கண்ணே அப்படின்னு. என்னடா வருஷநாட்டு ஜமீன் கதையில் தப்பாக எழுதியிருக்கியாடா அப்படின்னு. அண்ணே உங்களுக்கு யாருண்ணே சொன்னது? நான் தான் எழுதுறேன், யார் தான் சொன்னேன்? ஏய் அதெல்லாம் எனக்கு தெரியும்டா, கண்ணே பூரா சொல்லிட்டாப்புல, தொடர்ந்து நான் படிச்சுட்டு வரேன். இந்த இதழ் படிக்கும்போது எனக்கு ஒரு என்னடா தப்பாக எழுதிட்டான் பொன்சி அப்படின்னு நினச்சிக்கிட்டு தான் நான் கேட்குறேன். ஆக்சுவலாக அது கிழக்கு சீமை திருட்டு பையன் இருக்கு, எல்லா ஜாதியிலும் தான்டா திருட்டு பையன் இருப்பேன். ஆனால் ஜமீன்தாரை எதிர்த்து போராடி நமக்கு உரிமையான நிலம் நமக்கு உரிமையான இடத்த இவங்க வந்து ஆக்குப்பை பண்ணியிருக்காங்களே, இதை நம்ம அபகரிக்கணும்னு திட்டம் போட்டது போகிற அந்த கிழக்கு சீமை இருக்க கல்லர்கள் தானே, நீ கிழக்கு சீமை கள்ள பையன் தான் நீ எழுதியிருக்கணும் அப்படின்னாரு. சரி, நான் அப்புறம் அவர்கிட்ட பொறுமையாக அந்த நடந்த விஷயத்த சொன்னோடனே அவருக்கு ஒரே சிரிப்பு. சரி, அப்புறம் நான் விஷயத்தை எடுத்து சொன்ன பிறகு சரி நான் புக்காக வரும்போது அதில் வேணா திருத்திக்கிறேன், நான் எம்டி பெர்மிஷன் கேட்டு திருத்திக்கிறேன் அப்படின்னு. உண்மையிலே பார்த்தா புக்கில் வரும்போது திரும்ப எம்டிகிட்ட பெர்மிஷன் வாங்கி, சார் இது மாதிரி பாரதி ராஜா கூப்பிட்டு சத்தம் போட்டார், அந்த ஏரியாவோட பெருமைன்னு ஒரு விஷயம் இருக்கு, அந்த பெருமையை காப்பாற்றணும், சரி அதனால் கிழக்கு சீமை கள்ளப்பையனே நீ போடு அப்படின்னு சொல்கிறாரு சார் அப்படின்னேன். ஓகே போட்டுருங்க, இப்போ எனக்கு ஒன்றும் ஆட்சேபணம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாரு. சரி, இதுதான் ஏதாவது சொன்னாங்கன்னா இவரை சொல்லிக்கலாம் பாரதி ராஜா, ஏன்னா அவரோட பெருந்தன்மைன்னு சொல்லலாம். சரி, இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்தது. சரிங்க, அதே மாதிரி இது வந்து எழுதிக்கிட்டு இருக்கிற காலகட்டத்திலே நடந்தது. இது எழுதிக்கிட்டு இருக்கிற காலகட்டத்திலேயே நடந்தது. சரி, அப்புறம் அதே மாதிரி எழுதிக்கிட்டு இருக்க காலகட்டத்திலேயே அதில் ஒரு ஒரு சாபம்னு ஒன்று வரும். சரி, பழியஞ்சித்தன் வந்து ஒரு ஜமீன்தாருக்கு ஒரு சாபம் போட்டுருவான். சரி, என்னன்னா யாரையாவது ஒரு நம்மளை சிறுமப்படுத்துகிறாங்க, இல்லை நம்மளை எதிர்க்கிறாங்க, நம்ம வீட்டு அடிக்கிறாங்க, நம்ம இடத்த பிடிச்சிக்கிறாங்க அப்படின்னா பதிலுக்கு கட்டை கம்பு வில்லு அம்பு பூட்டுன்னு எடுத்து அடிப்பான். சரி, ஆனால் பழியஞ்சித்தன் வந்து மலைவாழ் ஜனங்கள், அவங்களுக்கு வந்து அந்த கேரக்டர் படி அவன் வந்து வன்முறையை விரும்புறதில்லை. சரி, அதனால் அவன் சாக போகிற சூழ்நிலையில் வந்து ஒரு சாபம் விட்டுறான். சரி, அந்த சாபத்தோட பாட்டு என்னன்னா, வில்லத்து விஷயத்து சொன்னவன் நாவத்து ஆண்ணவன் ஊன்னவன் அத்தனை பேரும் தலைமுறையத்து அப்படின்னு வரும். சரிங்க, அந்த பாட்டு எழுதின உடனே அந்த வரிகள் படித்த வாசகர்கள் வந்து நிறைய கடிதங்கள் எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. சரி, அது முக்கியமாக அதை படித்த உடனே முக்கியமான 2 தலைவர்கள், அது யார் அது அந்த இது எழுதுனது அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணி ஆஃபீஸுக்கே ஃபோன் பண்ணிட்டாங்க. அதில் ஒருத்தர் கலைஞர், அதாவது கலைஞர் மு கருணாநிதி. ஆமாம், கலைஞர் மு கருணாநிதி. சரி, இன்னொருத்தர் கருப்பையா மூப்பனார் அவர்கள். சரி, 2 பேரும் ஒரே நாளில் ஆஃபீஸுக்கு ஃபோன் பண்ணுறாங்க எங்கள் முதலாளிக்கு, அதாவது ஆசிரியர் பாலசுப்ரமணியன் சார். சரி, சரி, அதில் கலைஞர் ஃபஸ்ட்டு என்ன ஃபோன் பண்ணியிருக்காருன்னா, இந்த வடவேர பொன்னையான்னு இருக்க அந்த பொன்னையா தேவர் தான் எழுதுறாரு, அவருக்கு இப்போ இருந்தால் 90 வயசு இருக்கும், அவர் என்ன உயிரோடு இருக்காரா
அவருக்கு தான் இந்த விஷயம் பூரா தெரியும். ஓ. ஏன்னா ம். நான் வந்து பிரச்சாரங்கள் முன்னாடி போகும்போது ம். அந்த பி.டி. ராஜன் அவங்கெல்லாம் நாங்கள் போவோம். அப்போது ம். எங்களுக்கு விருந்தெல்லாம் வைப்பார். ம். மான்கறி விருந்தெல்லாம் அந்த பொன்னையாத்தேவர் எங்களுக்கு வச்சு கொடுத்துருக்காரு அந்த அரண்மனையில். ம். ம். நல்ல செல்வாக்கான அரண்மனை தான். ம். நான் அப்படி அதனால் நிச்சயமாக அவருக்கு தான் இந்த விஷயங்கள் இவ்வளோ டீட்டெயிலாக தெரியும். ம். அவரை பார்க்கணும், அவர் உயிரோடு இருக்காரா, எங்கே இருக்காரு ம். அப்படின்னு சொன்னோடனே உடனே எங்கள் ஆசிரியர் வந்து ம். இருக்காரு, உங்களை பார்க்க வர சொல்கிறேன், நாளைக்கு காலையில் ஒரு 7 மணிக்கு வர சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுட்டாரு. சரி. உடனே அவர் வந்து இல்லைங்கய்யா நீங்க சொல்ற ஆள் இல்ல அப்படி அப்படின்னு சொல்லலை. சொல்லல. ஏன்னா அது பின்னாடி சொல்கிறேன் ஏன் சொல்கிறேன்னு. உடனே அவர் என்ன பண்ணிட்டாரு, எனக்கு உடனே கூப்பிட்டு அனுப்புனார். நீங்கள் கலைஞருக்கு அந்த காலத்திலேயே மான்கறி விருந்தெல்லாம் வச்சிங்களாமே, உங்களை பொன்னையாத்தேவர் எனக்கு நல்லா தெரியும் அப்படி இப்படின்னு ரொம்ப சொல்கிறாருன்னா உடனே நான் என்ன ஒன்றும் புரியல எனக்கு. ஒன்றும் புரியல உங்களுக்கு? ஆமாம் ஆமாம், ஏன்னா இப்படி சொல்கிறாரு, கலைஞர் எதுக்கு ஃபோன் பண்ணுறாரு இதை பற்றி அப்படின்னு யோசிப்பேன். அப்புறம் தான் சொன்னார், இது மாதிரி நீங்கள் எழுதுனதை அந்த முக்கியமாக அந்த சாபம் பாடல் படிச்சுட்டு நல்லா ரைட்டப் இருக்கு, ரொம்ப வயசானவங்க எழுதுறாங்க, யாரோ எழுதுறாங்கன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். அதுவும் வடவேர பொன்னையானோடனே அந்த பொன்னையாத்தேவர்னு ஒருத்தர் தான் எனக்கு தெரியும் அப்படின்னு சொன்னார். நீங்கள் என்ன செய்றீங்க, நீங்கள் நேராக போய் அவர் முன்னாடி போய் நின்றுருங்க. சரி. வர சொல்லிட்டாரு, உங்களுக்கு நாளைக்கு காலையில் 7 மணிக்கெல்லாம் போயிருங்க. அப்போ நீங்கள் சொல்லுங்கள் நான் தான் எழுதுறேன் அப்படின்னு நீங்கள் ஓப்பனாக ஒத்துக்குங்க. அப்புறம் அவர் என்ன கேட்குறாரோ அந்த கேள்விக்கு பதில் சொல்லிங்கன்ட்டாரு. சரி. நான் என்னடா இப்படி மாட்டி விட்டாரு அப்படின்னு. ஏன்னா அது வரைக்கும் வடவேர பொன்னையானா யார் வடவேர பொன்னையான்னு சொல்லக்கூடாதுன்ட்டாங்க. சரி. எதுக்கு சொல்லக்கூடாதுன்னா அந்த கதை வந்து ரொம்ப கொஞ்சம் ஓல்டு லாங்குவேஜில் இருக்கும். சரி. இப்போ கல்கி எழுதுனா புறவிகள் பறந்தனன்னு இருக்கும். ஆமாம். நான் எழுதும்போது குருதை ஓடுச்சு அப்படின்னு தான் இருக்கும். சரி. அதே மாதிரி சம்ஸ்கிருத சல்லாப இங்கிதம் தெரிஞ்சவ அப்படியெல்லாம் சம்ஸ்கிருத வார்த்தையும் வரும். சரி. ஏன்னா அது 100 வருஷத்துக்கு முந்தின உள்ள சம்பாஷணைகள். புரியுது புரியுது. அதனால அந்த வார்த்தைகளை அதிகமாக அது இந்த தேனி மாவட்டத்தில் பயன்படுத்தப்படுற சொற்கள். ஆமாம். அதுவும் ரொம்ப பழைய ஆளுங்க இன்னும் நிறைய பேர் பேசுகிறாங்க. ஓ சரி. கலைஞர் கூட அது கேட்டார், நான் அதை சொல்கிறேன். அங்கே போயிட்டேன். போனோடனே மேலே போய் போகிறேன், கலைஞர் இப்படி எட்டி பார்த்தாரு, இப்படி என் பின்னாடி பார்க்குறாரு. அவர் வரலையா அப்படின்னு கேட்டார். ஏன்னா என்னைக்கு தெரியும், நான் ஃபோட்டோகிராஃபர் அப்படின்றது மட்டும்தான் தெரியும். சரி. அவர் வரலையா அப்படின்னு கேட்டோடனே, ஐயா நான் தான் வடவேர பொன்னையான்ற பேரில் எழுதுகிறேன் அப்படின்னு. அப்படியே கொஞ்ச நேரம் நெத்தியை சுருக்கி இப்படியே பார்த்தாரு. உங்களால் எழுத முடியாதே, அதில் பொன்னையான்னு போட்டிருக்க, பொன்னையாத்தேவர் தெரியுமா உங்களுக்கு அப்படின்னாரு. இது மாதிரி ஜமீன் மேனேஜர் பொன்னையாத்தேவர்னு ஒருத்தர் இருந்தாருன்னு தெரியும், ஆனால் அவர் யார் என்னன்னு இப்போ அவர் உயிரோட இல்லை அப்படின்னு. தயாலு அப்படின்னாரு. சரி. உடனே அந்த அம்மா அந்த திரைச்சையில் இருக்கு இல்லையா, அதை மெல்ல ஒதுக்கி அப்படி எட்டி பார்த்தாங்க. நேற்று கதை சொன்னேன்ல, அந்த வடவேர பொன்னையா எழுதிக்கிட்டு இருக்காருன்னு, ஒரு பொன்னையாத்தேவர் எனக்கு மான்கறி எல்லாம் போட்டாருன்னு சொன்னேன்ல, இவர் தானா அது அப்படின்னு சொல்லி என்னைய கை காட்டினாரு. சரி. அந்த அம்மா இப்படி என்னை பார்த்துட்டு, இந்த தம்பி எனக்கு தெரியுமே, நான் மாமியார் சேலையை கட்டிட்டு வரும்போது போட்டோ எடுத்தார் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அது என்ன மாமியார் சேலை? அவங்களுக்கு ரொம்ப விஐபிகள்லாம் இருப்பாங்கல்ல. ஆமாம். அப்படி ஒவ்வொருத்தருக்கா போய் உங்கள் மாமியார் உங்களுக்கு என்ன எடுத்து கொடுத்தாங்க, அந்த சேலையை பத்திரமா எடுத்து வச்சிருக்கீங்களா அப்படின்னு, அது ஒரு ஆனந்த விடனுக்கு ஒரு தனி மேட்ரு. ஓஹோ. அப்போ அந்த அவங்களுக்கு எடுத்து கொடுத்த ஒரு மஞ்சள் சேலை, ஒரு பச்சை பார்டரோட, கலைஞருடைய தாயார் எடுத்து தயாளம்மாவுக்கு கொடுத்த சேலையை பத்திரமா வச்சிருக்காங்க. ஆடையாப்பா. நீங்கள் அதை கட்டிக்கிட்டு வாங்கன்னு ஒரு தடவை சொல்லியிருந்தேன். சரி. சொல்லப்போனால் ஒரு மாதத்துக்கு முன்னாடி தான் அந்த மேட்டரே பண்ணோம். சரி. அதனால் என் ஃபேஸ் அடையாளம் பார்த்துக்கிட்டு இவர் ஃபோட்டோகிராஃபரு அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி. அப்புறம் பார்த்தியா விகடன் பாலுக்கு குசும்பு பார்த்தியா, வடவேர பொன்னையா இருக்காரு, உயிரோடு இருக்காரு, வருவார் பேசிக்கிங்கன்ட்டு வச்சுக்கிறேன் நான் அவரை அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் எப்படி இதை எழுத போச்சு, நீங்கள் எந்த ஊர் அப்படின்னாரு. தேனி பக்கத்தில் வடவேர நாயக்கம்பட்டி, அப்பா பேர் பொன்னையா, அதனால் வடவேர பொன்னையான்ற பேர் நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு ஆஃபீஸில் மதன் சார் ராவ் சார் டிசைட் பண்ணி அந்த பேரை வச்சுட்டாங்க அப்படின்னு. பேரும் நல்லா இருக்கு, எழுத்தும் நல்லா இருக்கியா அப்படின்னாரு. ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் கேட்டார், இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும், ரொம்ப நுணுக்கமான விஷயங்களா இருக்கே அப்படின்னு. ஐயா நானும் இந்த இதெல்லாம் நுனிப்புல் மேஞ்ச ஆளு தான், ஆவண காப்பகத்துக்கு போகிறதுனால ஜமீன் சிஸ்டம்னெல்லாம் என்னன்னு கொஞ்சம் படித்து தெரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கு பிறகு ஒவ்வொரு ஜமீன்தார், பழைய ஜமீன்தார்களோட அவங்களோட வாரிசுகளை சந்திக்கும் போது அவங்க சில விஷயங்கள் சொல்லுவாங்க. சரி.
அது அது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தெரிஞ்சுக்கிட்டு தான் ம் உண்மை கதை என்னன்னு சொல்லிட்டு அந்த ஒவ்வொரு கிராமத்தாக போய் அந்த கிராமங்களுக்கு போய் அங்கே இருக்கிற கோயில்கள் இருக்க கல்வெட்டு இதெல்லாம் பார்த்தா நான் எழுதிக்கிட்டு இருக்கேன் ம் அப்படின்னாரு. சரி, கடுமையான முயற்சி, நல்லா பண்ணுங்க அப்படின்னு சொல்லி எனக்கு வாழ்த்து சொல்லிட்டு ம் காஃபி கொடுமா அப்படின்னாரு. ம் உடனே அவர் கையால் காஃபி சாப்பிட்டோன்னு ஒரு ஒரு மன திருப்தி இருந்தது. சரி சரி அப்போ அவர் கூட சேர்ந்து ஒரு ஃபோட்டோவை எடுத்துக்கிட்டேன் நான். சரி சரி அவர் கூட நின்று ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு, சரி ஐயா நீங்கள் அதை படித்து பாராட்டினது, ம் நீங்கள் எப்பேற்பட்ட எழுத்தாளர் ம் ரொம்ப அப்படிங்கிறது எனக்கு நுட்பமான தெரியும். ஒரு எழுத்தாளர் அவரு. ம் ஒரு நுட்பமான ஒரு விஷயங்கள். இலக்கியவாதின்னு சொல்லலாம். ஆமாம், ம். பெரிய இலக்கியவாதி, எழுத்தாளர், பேச்சாளர். நீங்கள் உங்ககிட்ட பாராட்டு வாங்குறது பெரிய விஷயம் ம் அப்படின்னு சொன்னோடனே ம் நிறைய எழுதுங்க ம் அப்படின்லாம் சொல்லி சொன்னார். சரி அது ஒன்று எனக்கு அது ஒரு சரி இப்போ நீங்க அது ஒரு ஊக்கம் தான், எனக்கு பெரிய ஊக்கம் அது. உங்களுடைய பத்திரிகை ஆசிரியர் என்னையா சொன்னாருன்னு உங்களை கேட்கலையா? போனோடனே என் பின்னாடி எட்டி பார்த்தாரு சார். சரி எதுக்குன்னா, பின்னாடி வடவீரப்பனியா பின்னாடி வர்றாரு, இப்போ கலைஞரும் வடவீரப்பனியாவும் பேசுகிறத இவர் ஃபோட்டோ எடுக்க பொன்சி வந்திருக்காருன்னு நினச்சிட்டாரு சார் முதல்ல அப்படின்னு. சரி எனக்கு ஃபோன் பண்ணிட்டாரு அப்படின்னாரு. ஆ, நான் அங்கே போய் சேர்றதுக்கு முன்னாடி அதுக்குள்ள ஆ, எனக்கு ஃபோன் பண்ணிட்டாரு. சரி நல்ல தொடராக இருக்கு, ம் இது மாதிரி தொடர்கள் வந்து வர்றதில்ல, ம் ஆனால் இது ரொம்ப அற்புதமான தொடராக இருக்குன்னு என்கிட்ட பாராட்டிட்டாரு ம் அப்படின்னு அவர் சொன்னார். சரி சரி மகிழ்ச்சி ஆமா. மகிழ்ச்சி. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அவங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஷிப்ல அவங்க ஒருத்தர் கலாய்க்கிறதுக்கு உங்களை பயன்படுத்திட்டாங்க. ஆமாம், இடையில பயன்படுத்திக்கிட்டாங்க. சரி அடுத்தது மூப்பனார் ஐயா ஃபோன் பண்ணாருன்னு சொன்னீங்க. ஆமாம், அப்போ ஜாசன் ஒரு ரிப்போர்ட்டரு ம் அதே நாள் சாயங்காலம் சரி நேரம் எங்கள் எம்டிகிட்டையும் அசோகன் இருக்கார் அங்கே பொறுப்பாசிரியர், சரி அவர்கிட்டையும் இது மாதிரி வடவீரப்பொன்னையா யார் எழுதுறது, ம் அவரை பார்க்கணும்னு சொல்கிறாங்க, ம் அவர் எங்கே இருப்பாருன்னு. ஏன்னா அவருக்கே தெரியாது, சரி அவர் எங்களுக்கு எழுதிக்கிட்டு இருக்காரு, ம் ஆனால் நான் தான் வடவீரப்பொன்னையான்னு அவருக்கு தெரியாது. சரி 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 அந்த அளவுக்கு ரகசியமாக வச்சுருந்தேன் அந்த பெயரை. சரி அப்படியா, எம்டி கிட்ட போய் சொல்லுவோம்யா, ம் இது மாதிரி மூப்பனார் சந்திக்க விரும்புகிறாருன்னு சொல்லுவோம் ம் அப்படின்னா. அப்புறம் இதே மாதிரி தான் எங்கள் எம்டி பாலசுப்ரமணியன் சார் ம் திரும்ப கூப்பிட்டாரு. ம் இது மாதிரி ஜாசன் அசோகன்லாம் அங்கே உட்காந்துருக்காங்க, ம் என்ன விஐபிகள்லாம் நிறையா சந்திக்க வேண்டியிருக்கும் போல் இருக்கே ம் அப்படின்னாரு. என்ன ஐயா சொல்லுங்கய்யா அப்படின்னேன். ம் சொல்லுங்கள் சார்ண்ணே. அப்போ மூப்பனார் ஐயா கூப்பிட்ருக்காரு, ம் போய் என்னன்னு பார்த்துட்டு வந்துடுங்க ம் அப்படின்னு சொன்னார். சரி சரின்ட்டு உடனே சாயங்கால நேரத்துலேயே அப்படியே அந்த ஜாசன்கிற ரிப்போர்ட்டரோடய போயிட்டேன். சரி அவர் போனோடனே சரி, நான் ஏதோ நான் எப்போயுமே எங்கே போனாலும் கேமரா பேக்கோட போவேன், சரி நான் ஃபோட்டோ எடுக்க தான் வந்திருக்கேன் ம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவரும் அதே மாதிரி தான் ம். அப்படியே காலாட்டிக்கிட்டே இருந்தார். இப்படி சரி காலாட்டிக்கிட்டே இருந்துட்டு எங்கே அப்படின்னாரு. ஆ இவர் தான் அது ஆ அப்படின்ட்டு அவர் கொஞ்சம் மூப்பனாரையா கூட ரொம்ப சகஜமாக பேசுவார். சரி இந்தா இவர் தான் அது ஆ அப்படின்ட்டு அவரும் உக்காந்துட்டாரு, நானும் உக்காந்துட்டேன். ஆ இப்படியே ஒத்து பார்த்தாரு. ஆ வயசானவருன்னு சொன்னியாப்பா அப்படின்னேன். ம். எனக்கே இன்னைக்கு தான் தெரியும் அப்படிங்கிறாரு அவர் அவர் சொல்றாரு. ரிப்போர்ட்டரு. ஆ எனக்கே இன்னைக்கு தான் தெரியும் ம். அப்படின்னு. அப்புறம் தான் இந்த கதை எப்படி எழுதுறீங்க, உங்களுக்கு எப்படி தெரியும், ம் இந்த சாபம் வரிகள்லாம் இருக்கு, ம் இதெல்லாம் உங்களுக்கு யார் சொன்னது, ஆ 100 வருஷத்துக்கு முந்தின கதை அப்படின்ற மாதிரி ஆரம்பிச்சிருக்கீங்க. ம். நான் வார வாரம் நானும் படிச்சுக்கிட்டு தான் வரேன். ம் எந்த கதை படித்தாலும் அதை நான் சிறப்பை பாராட்டி உங்கள் எம்டிக்கு பேசிடுவேன். ம் அவரும் அதுக்கான முக்கியத்துவம் கொடுத்து தான் வெளியிடுறாங்க. ம் இதுக்கு முன்னாடி நாகூர் வண்டின்னு சொல்லிட்டு ம் மத நல்லிணக்கம் கதை ஒருத்தர் எழுதியிருந்தாரு. சரி அவருக்கு கூட நான் ஒரு 5000 கொடுக்குறேன், அவருக்கு பரிசு அனுப்பி விட்டுருங்கன்னு சொல்லி அனுப்பி விட்டேன் அவருக்கு சரி அப்படின்னு சொல்லிட்டு டிராயர் திறந்து ஒரு கவர் எடுத்தார். ம் இந்த கதை ரொம்ப அருமையாக வந்துக்கிட்டு இருக்கு, ம் இந்தாங்க அப்படின்னாரு. ம் நான் உடனே ஐயா பணமெல்லாம் வேணாங்க ஐயா, உங்களை சந்திச்சு மட்டும் தான் வர சொல்லியிருக்காரு அப்படின்னு. இல்லை வாங்கிக்கங்க, ம் நான் இது மாதிரி நல்ல விஷயத்தை பாராட்டுறதுப்பா, ம் சும்மா ஒரு சின்ன தொகை மாதிரி ம் டீ காஃபி குடிக்கிற மாதிரி தான், ம். இந்த வச்சுக்கங்க அப்படின்னாரு. ம் இல்லைங்கய்யா வேணாம் அப்படி இல்லை. ம் உடனே என்ன பண்ணிட்டாரு, டக்குன்னு இவருக்கு ஃபோன் அடிச்சிட்டாரு, எங்கள் எம்டிக்கு. சரி இது மாதிரி நீங்கள் அனுப்புன ஆள் வயசான ஆள் வந்திருக்காரு, நான் பார்த்துட்டேன், ஆ பேசுகிறேன், ரொம்ப சிறப்பாக இருக்குப்பா, ஒரு சின்ன அன்பளிப்பு வாங்கிக்கணும், வாங்க மாட்டேங்கிறாரு அப்படின்னு. அப்புறம் அப்படியா, சரி சரி கொடுத்துட்றேன் ஆ அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன சொன்னாருன்னு தெரியல எனக்கு. சரி வாங்கிக்க சொல்லிட்டாருப்பா அப்படின்னாரு. ஆ. சரி ஃபோனில் பேசிட்டாரு, ஆமா வாங்கிக்க சொல்லிட்டாரு, நாங்கள் பெரியவங்க இல்லையா, ஆமா சரி ஒரு அன்பளிப்பு தொகைன்னு. பொதுவாக நான் எங்கேயுமே எதுவுமே வாங்க மாட்டேன், சரி அது வாங்கிக்கிட்டேன். ம் பின்னாடி போய் எண்ணி பார்க்குறேன், அதில் ஒரு 5000 ரூபா இருந்தது. சரி 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 எழுதும்போதே நமக்கு ம் காணிக்க நிறைய விழுந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு ஒரு சந்தோஷமாக அதை புரியுது ஏற்றுக்கிட்டேன். புரியுது புரியுது.
அதாவது எழுதிட்டு இருக்க காலகட்டங்கள். எழுதிட்டு காலகட்டங்கள்லேயே இது மாதிரிலாம் வந்திருக்கு. சரி. அப்புறம் நிறைய பேர் ஆஃபீஸுக்கு ஃபோன் பண்ணி கேட்பாங்க, வடவீர பொண்ணை அட்ரஸ் கொடுங்க அப்படிலாம் பல பத்திரிகைகள் இருந்தெல்லாம் கேட்பாங்க. ஆனால் ஆஃபீஸ்லேருந்து கொடுக்க மாட்டாங்க. அது யாருன்னு தெரியாதுங்கன்னு சொல்லி ஆஃபீஸில் கீழே சொல்லி வச்சுருக்கோம். சரி. வடவீர பொண்ணையானா யாருன்னு சொல்லக்கூடாது அப்படின்னு. ஏன்னா பொதுவாக நல்ல கதை படிக்கிறவங்க பத்திரிகை ஆஃபீஸுக்கு கேட்பாங்க. ஆமாம் ஆமாம். அந்த எழுத்தாளர் நம்பர் கொடுங்க, நம்பருக்கு அட்ரஸ் கொடுங்கன்னு கேட்பாங்க. சரி. நம்ம ஆஃபீஸ்லேருந்து அது கொடுக்கவே இல்லை. சரி. ரொம்ப ரொம்ப வேண்டியவங்களுக்கு மட்டும்தான் அதை எம்டிக்கு தெரிஞ்சு தான் அப்புறம் கொடுக்குறாங்க. ஆமாம். சரி. கதை வெளிவந்ததுக்கு அப்புறம் யாராவது உங்களை அழைத்து பாராட்டியிருக்காங்களா? ஆமாம். வலம்புரி ஜான். அடேப்பா, வார்த்தை சித்தர். ஆமாம். அவர் அது கூட எப்படி இளையராஜா வீட்டுக்கு சந்திக்கிறேன், அதெல்லாம் முடிஞ்ச பிறகு இன்னொரு விஷயம் அதையும் சொல்லாமல் விட்டேன். இந்த புக்கு ஃபஸ்ட்டு பிரிண்ட் ஆகி வந்துச்சு பார்த்தீங்களா? ஆமாம். பிரிண்ட் ஆகி வந்த உடனே அந்த 25 காப்பி எனக்கு ஃப்ரீ காப்பி கொடுத்தாங்க. சரி. அதில் 3 காப்பி முதல்ல யாருக்கு கொடுக்கணும்னு நான் யாரை நினச்சி மைண்டில் நினச்சி சென்னைக்கு வந்தனோ, படத்தில் நடிக்கணும் இல்லை எழுதணும் பத்திரிகையில் சேரணும் அப்படின்னு எனக்கு ஒரு எண்ணம் உருவாச்சு இல்லையா? அந்த 3 பேர் வந்து பாரதி ராஜா, இளையராஜா, வைரமுத்து. அதனால் இந்த 3 பேருக்கும் முதல்ல இந்த புக்கை கொடுக்கணும்னு எனக்கு ஆசை. உங்களுக்கு கிடைச்ச அந்த 25 புத்தகங்களில் முதல் 3 புத்தகத்தை கொடுக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. சரி. இதில் இது மாதிரி நான் எழுதிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற விஷயம் ஏற்கனவே வைரமுத்து அண்ணனுக்கும் பாரதி ராஜா அண்ணனுக்கும் தெரியும். ஆனால் இளையராஜா அண்ணனுக்கு தெரியாது. சரி. ஏன்னா அவர் பத்திரிக்கை படிக்கிறது இல்லை. நான் என்னையும் கேட்டார், அந்த வலம்புரி ஜானை சந்திக்க போகும்போது கூட அப்போ கேட்டார், என்னப்பா உடைய ஆளே காணா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு முன்னாடி அவர்கிட்ட புக்கை சேர்க்கணும்னு சொல்லிட்டு என் தம்பிக்கிட்ட கொடுத்து அனுப்பினேன். ஏன்னா நான் ஊருக்கு போக வேண்டியிருந்தேன். ஊரில் கிரகப்பிரவேசம் நடந்தது 99. அந்த கிரகப்பிரவேசத்துக்காக அவசரமாக போக வேண்டிய காரணத்தினால 3 புக்கை மட்டும் கொடுத்து தம்பிக்கிட்ட கொடுத்து 3 பேருக்கு சேர்த்துருன்னு சொல்லிட்டேன். இளையராஜா அண்ணன் வந்து ஏதோ காரில் கிளம்பிக்கிட்டு இருக்க நேரத்தில் இவன் போயிருக்கான். உடனே வா காசி என்ன அப்படின்னாரு. இல்லை அண்ணன் இந்த புக்கை கொடுக்க சொன்னார், அண்ணன் ஊருக்கு போயிட்டாரு, இப்போ தான் பிரிண்ட் ஆகி இன்றைக்கி தான் பிரிண்ட் ஆகி வந்துச்சு, உங்கள்கிட்ட கொடுக்க சொன்னார் அப்படின்னு. அதை வாங்கிட்டு இப்படி முன்ன பார்த்துட்டு அவர் சின்ன பேக் ஒன்று வச்சுருப்பார், அந்த பேக்கில் வச்சுக்கிட்டாரு. சரி. கார் ஒன்று ஏர்போர்ட் போயிடுச்சு. என்னன்னா நான் கிரகப்பிரவேசம் முடிச்சு வந்துட்டேன். 2வது நாள் வந்துட்டேன். வந்த உடனே ஆஃபீஸ்க்கு இந்த ராஜான்னு யாரோ ஃபோன் பண்ணுறாங்க அப்படின்னாங்க. நான் உடனே சொல்லுங்கள் அப்படின்னேன். நான் தான்ப்பா பேசுகிறேன், என் ஒரு நாள் வேலையை கெடுத்துட்டியா அப்படின்னாரு. அண்ணே சொல்லுங்கண்ணே அப்படின்னேன். தம்பி புக்கு கொடுத்தாரு, அது படிக்க ஆரம்பிச்சிட்டேன். அப்போவே கார்லேயே படிக்க ஆரம்பிச்சிட்டேன். கீழே வைக்க மனசு இல்லை. ஒவ்வொரு பக்கமாக பரட்டிட்டு போயிட்டு இருக்கேன். எனக்கு காதில் சவுண்டு கேட்க ஆரம்பிச்சிருச்சு. தேத்தண்ணி பையன் மேலே படிக்கட்டில் மேலே போனான் அப்படின்னா எனக்கு டக்கு டக்குன்னு சவுண்டு கேட்குது. நீ ஜல் ஜல்லுன்னு அங்கே போட்டிருக்கேன், எனக்கு முழு பாட்டே என் காதில் கேட்குது. அந்த அளவுக்கு விஷுவலாகவே அது எனக்கு கேட்குது. நான் ஆக்சுவலாக சிங்கப்பூர் கவர்மெண்ட்டுக்காக வேலைக்காக வந்தேன். 7 நாள் வேலை. முதல் நாள் எனக்கு வேலைக்கே போக முடியல. படிச்சுட்டு அப்படியே அன்னைக்கு பூரா எனக்கு கண்ணில் தண்ணி மிதங்குது. கடைசி மைனர் பாண்டியனை பற்றி படிக்கும்போது கண்ணில் தண்ணி மிதங்குது, என்னால் வேலைக்கே போக முடியலன்ட்டார். அப்போ சொன்னார், யார் யாரோ என்னமோ எழுதியிருக்காங்க, நீ ஏன் எழுதாமல் வெறும் ஃபோட்டோவை மட்டும் எடுத்துக்கிட்டு இருக்க, நான் வந்து உன்னை வச்சுக்கிறேன் அப்படின்னாரு. அதே மாதிரி தான். அதாவது சிங்கப்பூர்லேருந்தே பேசுகிறாரு. சிங்கப்பூர்லேருந்து பேசுகிறாரு. சரி சரி. நான் அங்கேருந்து பேசுகிறாருன்னு தெரிஞ்சு போச்சு எனக்கு. ஏன்னா அவர் இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு எனக்கு. அப்புறம் 7 நாள் கழிச்சு வரும்போது வீட்டுக்கு கூப்பிட்டுருந்தாரு. நான் போனால் அங்கே இவர் வலம்புரி ஜான் ராஜா சார் கூட பேசிக்கிட்டு இருக்காரு. சரி. அப்போ நான் உள்ளே போனோடனே கொஞ்சம் தயங்கி நின்னேன். சரி அவங்க ஏதாவது பேசுவாங்க. ஆமாம். அப்போ வலம்புரி ஜானை பொன்சியா என்னையா வாயா அப்படின்னாரு. இல்லை பேசிக்கிட்டு இருக்கேன்னு. நாங்கள் என்ன இராணுவ ரகசியமாக பேசுகிறேன், வாப்பா உள்ள வாப்பா அப்படின்னாரு. சரி. உடனே இளையராஜா அண்ணன் பொன்சி தெரியுமா அப்படின்னாரு. நல்லா தெரியுமே அப்படின்னாரு. இந்த வருஷநாட்டி ஜமீன் கதை கூட இவர் எழுதுனது தான் அப்படின்னு. அட பாவி, நீயே எழுதுன? என்னப்பா அது யாரோ எழுதுனாங்க, வயசானால் யாரோ ஒருத்தர் எழுதுனாங்க. நான் ஆஃபீஸுக்கு ஃபோன் பண்ணி கேட்டேன், ஃபோன் நம்பர் கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. சரி. உண்மையிலே நீயே எழுதுன அப்படின்னு ஆச்சரியப்பட்டார். சரி சரி. அது மாதிரி அதாவது ஆச்சரியப்பட்டவங்க அந்த லிஸ்ட்டு. புரியுது. அது மாதிரி இளையராஜான்னா அதுக்கு பிறகு நீ நிறைய எழுதணும் அப்படின்னு சொன்னேன். அண்ணா உங்கள் கூட சேர்ந்ததுனால எனக்கு
இந்த கதை எழுதுனால எனக்கு ப்ரொமோஷன் கொடுத்து இப்போ அடுத்து விகடன் புரஸ்காரத்துக்கு பொறுப்பாசிரியராக போட்டாங்க அப்படின்னு சரி. அந்த தகவலும் சேர்த்து அவர்கிட்ட போய் சொன்னேன். சரி சரி சரி. அது ஒன்று. அப்புறம் புக்கு வந்து வைரமுத்து சாருக்கும் கொடுத்தோம் இல்லையா? ஆமாம். அப்போ வைரமுத்து அண்ணன் வந்து படப்பை பண்ணைக்கு கூப்பிட்டு விட்டுருந்தாங்க. சரி. அங்கே இருக்கிற கிளிகள், எங்கள் படப்பை பண்ணையில் எங்கள் ஆசிரியர் இருக்கார் இல்லையா பாலசுப்ரமணியம் சார், ஆமாம் ஆமாம். அவரை வந்து அங்கே கிட்டத்தட்ட 400-500 கிளிகள் வளர்க்குறாரு. சரி. அலெக்சாண்ட்ரியா, ப்ளூ ஹெட்டட் மக்கா, ஈமு கோழிகள், இது மாதிரிலாம் நிறைய அங்கே வளர்க்குறாரு. சரி. இதை பார்க்கணும்னு வைரமுத்து சார் ஆசைப்பட்டிருக்கார் போல் இருக்கு. சரிங்க. காலையில் என்ன டிஃபன் சாப்பிடுவார் முதல் கொண்டு பூரா கேட்டுட்டு, அப்போ நீங்கள் காரில் நீங்களும் கண்ணனும் போய் காரில் போய் அவரை கூப்பிட்டுட்டு வந்துருங்க. அவர் ஏர்லி மார்னிங்கே போயிடுவார். சரி. எங்கள் எம்டி படப்பை தோட்டத்துக்கு. அங்கே காய்கறி இருக்கும், ஒரு பக்கம் காய்கறி போட்டிருக்காங்க, மாமரம் இருக்குது, முருங்கை மரம் இருக்குது, தென்னை மரம் இருக்குது. அது கிட்டத்தட்ட ஒரு 46 ஏக்கரில் சரி விவசாயமும் இருக்குது. இதையும் ஜெமினி பேட் ஃபார்ம்னு அதுக்கு பேர். ஓ சரி. அனுமதியோடு செஞ்சுக்கிட்டு இருக்காரு. சரி. வாரம் நான் அதை போய் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுப்பேன். அதனால் அங்கே எப்போயுமே அங்கே ஃபோட்டோ எடுக்கணும்னா என்னை தான் கூப்பிடுவாங்க. சரி. அந்த வகையில் வைரமுத்து சார்கிட்ட போய் சொல்லும்போது, இருப்பா ஒரு 5 நிமிஷம் பொன்சிக்கிட்ட பேசிக்கிறேன் அப்படின்ட்டு, எப்படி நம்ம அதில் ஒரு வரி எழுதியிருக்கீங்க, வைகை வடவீரநாயக்கம்பட்டிக்கு பின்னாடி இருக்க வைகை ஆற்றுல தண்ணி வந்து டேம் கட்டும்போது டேமில் தண்ணி நிறைஞ்சிருச்சு. தண்ணி நிறைஞ்ச உடனே உள்ளே இருக்கிற 7 கிராமத்துக்காரங்களும் வெளியேறி போகணும்னு ஆயிடுச்சு. அப்போ அதுலேருந்து வெளியேறின ஆளுகளில் நானும் ஒருத்தன் அப்படின்னாரு. நானும் சொல்கிறாரு, அவரை வைரமுத்து சொல்கிறார், தன்னை சொல்கிறாரு. அதுலேருந்து வெளியேறி போனால் தான் நானும் ஒருத்தன். நான் எங்கள் அம்மா கையை பிடிச்சிக்கிட்டு அப்படியே நடந்தே போகிறோம், வடுகப்பட்டிக்கு போய் சேர்ந்துட்டோம். ஓகே. ஆனால் எங்கள் தாத்தா ஒருத்தர் அப்படின்ட்டு நிறுத்திட்டார். அது நான் சொல்கிறேன், இது சம்மந்தமாக நான் உங்கள் ஆசிரியர்கிட்ட பேச வேண்டியிருக்கு அப்படின்னு சொன்னார். அதுக்கு பிறகு இதை மனசில் அவர் ஊற போட்டு அப்போ இன்னொரு சொன்னார், நான் எப்பயுமே அந்த செந்தமிழில் சிறுகதை எழுதினாலும் எதுனாலும் செந்தமிழில் எழுதுவேன். நீங்கள் வந்து நம்ம வட்டார வழக்கில் எழுதியிருக்கீங்க, அதை படிக்கிறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்னு சொன்னார். அந்த ஐவேஜுங்கிற வார்த்தையெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும்னு கேட்டார். சரி சரி. அண்ணே அது இன்னும் பஞ்சாயத்தில் கூட சொல்லுவாங்கல்லண்ணே, பஞ்சாயத்தில் வந்து உட்காரையே உனக்கு என்னடா ஐவேஜ் இருக்குன்னு கேட்பாங்க. ஆமாம். அப்படின்னா அந்த காலத்து இங்கிலீஷ் வார்த்தை ஹை வேஜஸ், அதை தான் ஐவேஜும்பாங்கல்ல. அதெல்லாம் தாத்தா காலத்திலேயே ஓட்டமுக்கா துட்டு இதெல்லாம் பழகியிருக்கேன்ல, அதனால் அதில் பூரா எழுதுறதுக்கு எனக்கு வசதியாக இருந்தது அப்படின்னு சொன்னேன். சபாஸ் அப்படின்னாரு. அதுக்கு பிறகு அவர் இந்த கதைக்கு பிறகு அவர் நேரடியாக எம்டி கிட்ட பேசி எழுதின கதை தான் கள்ளிக்காட்டு இதிகாசம். ஓஹோ. ஆமாம். அதில் வந்து ஃபுல்லாக கலோக்கியலாக இருக்கும். இது மாதிரி வந்தாங்க, போனாங்க, அறுத்தாங்க, வெட்டினாங்க, உருட்டினாங்கன்னெல்லாம் அந்த வார்த்தைகள்லாம் ரொம்ப அருமையாக கோர்த்து எழுதியிருப்பார். நான் வாரம் நான் எனக்கு ஆஃபீஸுக்கு தானே வரும். ஆமாம். லே அவுட் பண்ணும்போதே நான் வாரம் அதை படித்து கடைசி அத்தியாயமெல்லாம் என்னை அழுக வச்சுட்டார். புரியுது. ஆமாம். அது மாதிரிலாம் ஒரு கதை. அந்த கள்ளிக்காட்டு அந்த கடைசியில் ஒரு தாத்தான்னு சொன்னார்ல, எங்கள் தாத்தா அப்படின்னார்ல. ஆமாம். அந்த தாத்தாவுக்கு என்னங்கிறது தான் கிளைமேக்ஸ். ஓ. அதனால தான் அது என்கிட்ட கிளைமேக்ஸை சொல்லலை. சரி சரி. அப்புறம் கதையில் படித்த பிறகு தான் இப்படி ஒரு பயங்கர வைகை டேம் கட்டுறதுக்கு முன்னாடி நடந்திருக்கு அப்படின்னு. புரியுது. ஆமாம், எங்கள் ஊர் கரையை தொட்டுக்கிட்டு இருக்கோம். அது புரியுது. அந்த வைகை அந்த டேம், அந்த டேமோட தண்ணி பின்னாடி வரைக்கும் சொக்கத்தேவம்பட்டின்னு ஒரு ஊர் இருக்கும். ஓகே. அதெல்லாம் அந்த காலத்து ஆதி காலத்து வில்லேஜஸ். அதெல்லாம் புரியுதுங்க. அந்த மாதிரி ஒன்று. அப்புறம் இறையன்பு சார் வந்து முன்னாள் தலைமைச் செயலாளர். ஆமாம், முன்னாள் தலைமைச் செயலாளர். ஆனால் அப்போ வந்து கடலூர் மாவட்ட கலெக்டராக இருந்த காலகட்டம். ஆமாம். அப்போ திடீர்னு எனக்கு லைனில் வந்துட்டார். சரி. இது மாதிரி வருஷநாட்டு ஜமீன் கதை நான் தொடர்ந்து படிச்சுக்கிட்டு இருக்கேன், பொன்சி என்னால் நம்ப முடியல, நான் நேரில் பேசுகிறேன், நீங்கள் தான் எழுதுறீங்கன்றது எனக்கு இப்போ தான் தெரியும். சரி. ஏன்னா உங்கள் ஃபோட்டோ போட்டு கடைசியில் உங்கள் ஃபோட்டோ போட்டிருந்தாங்க. சரி. என்னடா பொன்சி ஃபோட்டோ போட்டிருக்காங்கன்னு நானே ஆச்சரியப்பட்டேன். ரொம்ப நேர்த்தியான ஒரு கதை, அந்த உலகத்துக்கே நான் போயிட்டேன். சரி. 100 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள கட்டடங்கள், மரம், ரோடு இதெல்லாம் நான் கண்ணில் பார்த்தேன் அப்படின்னு சொன்னார். சரி, உங்களை போன்ற பெரியவர்கள், இலக்கியம் படித்தவர்கள், எழுத்தாளர்கள், பேச்சாளர்கள் சொல்கிறது தான் சார் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது.
நான் தொடர்ந்து எழுதுறேன் ம். அப்படின்னு சொன்னேன். அப்போ இறையன்பு ஐயா உங்களை வந்து பாராட்டியிருக்காரு. ஆமா, ஆமா. அவர் எவ்வளோ பெரிய எழுத்தாளர், எத்தனை புத்தகங்கள், அவரை நீங்க வந்து பிரமிக்க வச்சிருக்கிறீங்க அப்படின்னா ஒரு நல்ல மிகப்பெரிய விஷயம்தான். சரி, அடுத்தது என்ன? இல்ல அதே மாதிரி நக்கீரன் கோபாலாண்டன் கூட ஆ, என்ன பொன்சி நம்பவே முடியல நீங்க இது மாதிரி எழுதுவீங்கன்னு. ஆனா அப்புறம் ஆபீஸுக்கு ஃபோன் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன் நானு சரி அப்படி சொல்லி அவரு அப்ப இருந்து என்ன ஜமீன்தாரு அப்படின்லாம் கூப்பிட ஆரம்பிச்சிட்டாரு. சரி. நான் அவர் அண்ணேம்பா, அவர் என்ன அண்ணேம்பாரு. ம். ஆனா ஒரு கட்டத்துல ஜமீன்தாரே அப்படிம்பாரு. சரி. அந்த அளவுக்கு ரசிச்சு பாராட்டினாரு. ம். அதன் பிறகு நெடுமாறன் ஐயா ம். அதை படிச்சுக்கிட்டு இருக்கப்பவே ம். இதே மாதிரி புக்கு வந்த பிறகு ம். இது மாதிரி நான் நெடுமாறன் பேசுகிறேன் அப்படின்னு முதல்ல ஒரு நிமிஷம் தயங்கிட்டு, ம். ஏன்னா அவரெல்லாம் யாருக்கு நமக்கு எல்லாம் ஃபோன் பண்ண போகிறாரு. ம். கடைசியில் பார்த்தா வருஷ நாட்டு ஜமீன் கதை படித்தேன்னு ரொம்ப மெதுவாக சொன்னார். சரி. ஐயா ரொம்ப சந்தோஷம் நீங்கள் படித்தது நான் இல்லை, நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ம். இது போன்ற கதைகளையும் அந்த பழைய அந்த சரித்திர கதைகளையும் உங்கள் ஜூனியர் விடனில் போட்டு என்கரேஜ் பண்ணுறாங்க. அதாவது ஊக்கம் தர்ற விஷயத்தை நான் முதல்ல பாராட்டுறேன். ம். அந்த காலத்தில் எப்படி இந்த நாயக்க மன்னர்கள் வந்து மக்கள்கிட்ட நல்லதும் கெட்டதும் எப்படி பண்ணி அதில் எப்படி மக்களோட அறியாமையை பயன்படுத்திக்கிட்டாங்க, அந்த மாதிரி விஷயங்களோட சேர்ந்து வந்திருக்கு. எப்படி அது சீரழிஞ்சு போச்சுங்கிற விஷயத்த ரொம்ப தெளிவாகவும் வரலாற்று பூர்வமாகவும் எழுதியிருக்கீங்க. சிறப்பு. உங்களை நீங்கள் எங்கே இருக்கீங்க அப்படின்னாரு. நான் இது மாதிரி கலைஞர் கருணாநிதி நகரில் இருக்கேன் அப்படின்னு. தாம்பரத்தில் இருக்கேன், வர முடியுமா நீங்கள் அப்படின்னாரு. சரி. உடனே அவர்கிட்ட போனேன். அவர்கிட்ட போய் அந்த புக்கை எக்ஸ்ட்ரா புக்கு ஏற்கனவே புக்கு வச்சுருந்தாரு. அப்புறம் நானும் ஒரு புக்கு கொடுத்தேன் அவருக்கு. சரி சரி. புக்கு கொடுத்து அவர்கூட ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு அப்படியே வந்துட்டேன். புரியுது. அதுக்கு பிறகு என்ன பண்ணோன்னா ஒரு 2 நாள் கழிச்சு அவர் எனக்கு ஒரு கடிதமே அனுப்பிட்டார். ஏன்னா அவர் படித்ததை நேரில் சந்தித்த பிறகு அவரால் இருக்க முடியல. சரி. உடனே அந்த அந்த கடிதம் வந்து பாருங்க, இது மாதிரி ஒரு கடிதம் எழுதி உலக தமிழர் பேரமைப்பு, ஆனா ஐயாவோட இயக்கம். ஆமா ஆமா, அந்த லெட்டர் ஹெட்ல. ஆமா, இந்த லெட்டர் ஹெட்ல அப்படியே போட்டு எழுதினாரு. ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. சரி சரி. அது மாதிரி கதையை முடிஞ்ச உடனே நிறைய பேர் ஜூனியரோட லெட்டர் எழுதுவாங்க இல்லையா. ஆமா. ஐஜி அருள். ஆமா. அவர் முன்னாள் காவல்துறை தலைவர், டிஜிபி. அவரோட பிஏ ஸ்ரீராமுலுன்னு ஒருத்தர். சரி. ரொம்ப வயசானவர். சரிங்க. அவர் ஆபீஸ் வந்து அட்ரஸ் கேட்டு வீட்டுக்கே வந்துட்டார். ஓஹோ. அதுக்கு வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி ஜூனியர் ஒன்றுக்கு ஒரு கடிதம் எழுதியிருந்தார். அந்த கதையோட அம்சம் என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு, நான் இந்த மாதிரி முன்னாள் டிஜிபி அருளோட உதவியாளர் அப்படிலாம் போட்டு எழுதியிருந்தாங்க. இது மாதிரி பார்த்தா நிறைய தாசில்தார்கள், தாசில்தார்லாம் எப்படி படிக்க நேரம் இருந்ததுன்னே தெரியல. சரி. அது மாதிரி இந்த நில அளவையாளர்கள் இருப்பாங்கல்ல. ஆமா ஆமா. அவங்க ஏன்னா கதையில வந்து இந்த இந்த தூண்கள் பத்தி எல்லாம் எழுதியிருப்பேன். ட்ரிக்னாமெட்ரிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா அவங்க நட்ட முதல் தூணு வருஷ நாட்டு மலை, அந்த மேற்கு தொடர்ச்சி மலையில 3 மலையில சேர்ற இடத்துல அந்த குத்துக்கல் இருக்கு. சரி. இப்ப உதாரணத்துக்கு திருப்பரங்குன்றத்துல ஒரு கல் இப்ப இப்ப பேசிட்டு இருக்காங்க. அது வந்து தீபத்தூண் கிடையாது. சரி. அது வந்து ட்ரிக்னாமெட்ரிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா அவங்க அளந்து நட்ட கல்லு தான். அது எல்லாமே மலை உச்சியில அப்படி ஒரு கல்லு நடுவாங்க. ஏன்னா நிலப்பரப்புல ஏதாவது வெள்ளம் வந்தோ பூகம்பம் வந்தோ ஏதாவது அழிஞ்சு போச்சுன்னா திரும்ப மலையில இருந்து தான் அளந்து கொண்டு வர முடியும். ஓஹோ. அந்த காலத்துல இங்கிலீஷ்காரன் கண்டுபிடிச்சு அப்படி பண்ணியிருக்காங்க. சரி. இது மாதிரி எல்லா இடத்துலயும் இருக்கு. அதைத்தான் இப்ப நம்ம அரசியல்வாதிகள் வந்து தீபத்தூண் இல்ல, அது தீபத்தூண் கிடையாது சொல்றாங்களா? ஆமா, அதைத்தான் அவங்க அப்படி தீபத்தூண் சொல்றாங்க. அது கிடையாது. ஏன்னா நான் அமெரிக்க கல்லூரியில படிக்கும் போதே எங்க பேராசிரியரோட அதை போய் ஆராய்ச்சி பண்ணி அப்பயே நாங்க கட்டுரை எழுதியிருக்கோம். அமெரிக்கன் காலேஜ் மேகசின்ல எழுதியிருக்கோம் அதை பத்தி. சரி சரி. அந்த வரலாற்று பேராசிரியர் எங்களை கூட்டு போய் அதெல்லாம் காட்டியிருக்காரு. திருப்பரங்குன்றத்துல இருக்கிற பிரச்சனையை உருவாக்கி இருக்கிற தீபத்தூணை நீங்க அப்பவே ஆய்வு பண்ணிருக்கீங்க. ஆமா, அது தீபத்தூண் இல்ல, பிரச்சனை உண்டாக்குன தீபத்தூண் சொல்லக்கூடாது. ட்ரிக்னாமெட்ரிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா. ஓகே. ஆமா ஆமா, அந்த கல்லு தான் அந்த நில அளவை தூண். அது நில அளவை தூண் தான். சரி சரி. ஆமா, அந்த அந்த தூண் வச்சதெல்லாம் வருஷநாட்டு ஜமீன் கதையில இந்த வருஷநாட்டு மலையில் இருக்க அந்த தூணை பத்தி நான் எழுதியிருக்கேன்.
ஓஹோ! ஆமா. சரி, அது மாதிரி சரி. அங்க இருக்கிற பழைய கோயில்கள், ம். அத பத்தியெல்லாம் எழுதுனத இந்திரா சௌந்தரராஜன் எழுத்தாளர் இருக்கு இல்லையா? ஆமா, ஆமா. அவரு புக்கு வந்தோடனே, ம். "என்னப்பா தலையை திருகு தனத்தை எடு" அப்படின்னு ஒரு மந்திரம்னு சொல்லி ஆரம்பத்துல ஆரம்பிச்சீங்க. ம். ஒரு வெள்ளைக்காரன் கண்டுபிடிக்கிறான். ம். தலையை திருகு தனத்தை எடுன்னா, எல்லாம் அங்க போன பக்தர்கள்லாம் அந்த கோயில்ல போய் என்ன செய்றாங்கன்னா, ம். அங்க போய் இப்படி இந்த உக்கியெல்லாம் போடுவாங்கல்ல இப்படி. ஆமா. அதே மாரி பாரம்பரியமா 100 வருஷமா என்ன செய்றாங்கன்னா, ஆ. இப்படி தலைய வந்து இப்படி இப்படி திருகுவாங்க. ஆ. அப்படியே உட்காந்து கும்பிட்டு, மண்டி போட்டு கும்பிட்டு வீட்டுக்கு வந்துருவாங்க. சரி. அதான் தலைய திருகுனா, ஆ. தனம் வந்து செல்வம் பெருகுமா. ம். ம். இவ்வளவுதான். ம். ஆனா இங்கிலீஷ்காரன் விவரமானவன், ஆ. குருத்துத்துறைன்னு ஒருத்தன் வருவான், ஜமீன் மேனேஜரா. ஆ. அந்த ஆளு வந்து என்ன பண்ணியிருக்கான், ஆ. தலையை திரு தனத்தை பெருகன்னு அதுக்கு என்ன அர்த்தம்னா, ஆ. தலையை திருனா தனம் கிடைக்கும் அப்படின்னு. ஆ. இவன் என்ன பண்ணிட்டான், ராத்திரியோட ராத்திரியா கோயிலுக்குள்ள போயிட்டு, ஆ. சாமியோட தலை இருக்குல்ல, ஆமா, அது தெரியுது. அதை திருகிட்டான். அது லாக்கு. ஓ! திருகி தூக்குனா மேலே வருது. ஆ. உள்ள கையை விட்டா பூரா தங்கம், வெள்ளி, காசு பூரா உள்ள இருக்கு. அட. அதை எடுத்துக்கிட்டான். ஆ. இந்த கதையை படிச்சு எனக்கு புல்லரிச்சு போச்சுன்னு இந்திரா சௌந்தரராஜன் ஃபோன் பண்றாரு மதுரையில இருந்து. அடேயப்பா! எவ்வளவு பெரிய எழுத்தாளர் அவரு. ஆ, ஆ. என்ன தம்பி சினிமா கதை மாதிரி இருக்கு, ஆ. இதை சீக்கிரம் சினிமாவை எடுக்கணும் ஆ. அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் ஃபோன் பண்ணி ஆஃபீஸ்க்கெல்லாம் சொல்லிட்டாரு. சரி. அப்புறம் தான் விகடன் ஆசிரியரும் சரி, ம். அதுக்கு பிறகு மிஸ்டர் சீனிவாசன், அப்போ ஜேஎம்டின்னு சொல்லுவோம், ஜாயிண்ட் மேனேஜிங் டைரக்டர், ம். இந்த கதையை யாரும் கொடுக்க வேணாம், ம். நாமளே இது ஒரு கதையாக எடுப்போம், ம். அதுக்கான நேரம் வரட்டும். ம். ஏன்னா நீங்கள் 1000 யானை, புலி, சிங்கம், கரடின்னு எல்லாம் போட்டிருக்கீங்க, ம். அதெல்லாம் வச்சு படம் எடுக்கணும்னா ம். எங்க தாத்தா செஞ்சாரு, ஆ. பாஸ் வாசன், எஸ் எஸ். வாசன். ஐயா செஞ்சாரு, ஆ. யானைகளை வச்சு படம் எடுத்தாரு. ஆ. இப்போ அந்த அளவுக்கு பொருளாதார உதவி கிராஃபிக்ஸ் பண்ணி தான் எடுக்கணும், ம். நாளாகும், அதனால யார் கேட்டாலும் கொடுக்காதீங்க, நம்மளே எடுப்போம் அப்படின்னு அப்படியே ரிசர்வில் நிறுத்தி வச்சுட்டாங்க. ஓ! ஆமா, ஆமா. சரி, சரி, சரி. அது ஒன்று. ம். இதே மாதிரி நரசிம்மன்னு தொல்லியல் துறை ம். நரசிம்மன் இருந்தார். ம். அவரு என்ன இந்த காலச்சக்கரம் எழுதினாரு அவரா? காலச்சக்கரமா, காலச்சக்கரம் நரசிம்மன் எழுத்தாளர். இவர் வந்து இப்போ இவர் எழுத்தாளர் இல்ல. எழுத்தாளர் இல்லை, ஓஹோ! தொல்லியல் துறை தலைவரா. சரி. நம்ம கோட்டையில் ஆ. ஆமா. அங்கே தான் அந்த அவங்களுக்கான அந்த ஆஃபீஸ் எல்லாம் இருக்கும். சரிங்க. ஒரு நாள் அவர் ஃபோன் பண்ணி உங்களை பார்க்கணும் அப்படின்னாரு. சரி. ஏன்னா அதில் வந்து ஆ. இது மாதிரி கல், ம். கோயில், ம். அகோபாலராய பெருமாள் கோயில்னு ஒரு கோயில், ம். அதெல்லாம் எந்த காலத்துது, இதெல்லாம் வெறும் அந்த தொல்லியல் சார்ந்த விஷயங்களையும் வந்து ஆராய்ச்சி பண்ண அந்த குருத்துத்துறை ம். அப்படின்னு அவன் வந்து ஒவ்வொன்றும் ஆராய்ச்சி பண்ணுவான். சரி. அந்த ஆராய்ச்சி பண்ணுறப்ப ஏற்கனவே அந்த அவன் மகளை கூப்பிட்டு வந்திருப்பான் சரி. வெளிநாட்டில இருந்து. ம். எதுக்கு இதை சொல்கிறேன்னா, அந்த நரசிம்மன் வந்து எந்த அளவுக்கு அந்த கதையை உன்னிப்பாக படிச்சிருக்காருன்றது தான். ஆ. 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 அந்த குருத்துத்துறை வந்து ஒன்றொன்னா தேடிக்கிட்டு அவன் சொல்லுவான், ஊர்லேருந்து என் பொண்ணு வந்திருக்கு, ம். என் பொண்ணு விளையாடுறதுக்கு ம். இந்த குதிரை வண்டி, மாட்டு வண்டி இதெல்லாம் செஞ்சு கொடுங்க ம். அப்படின்னு கேட்பாங்க. ம். அப்போ இந்த மக்கள் வந்து அவனை திட்டிடுவாங்க, ம். என்ன நீ எல்லாம் ஜமீன் மேனேஜரு, ம். பஞ்சத்தில் அடிபட்டு கிடக்கும், ஒழுங்கா சம்பளம் இல்லை, நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம், நீ வண்டி மாடு செய்ய சொல்லி அதுக்கு எல்லாம் எங்களுக்கு நேரம் இருக்கா, சிந்திக்க நேரம் இருக்கா ம். அப்படின்னு சொல்லி செஞ்சு கொடுக்க மாட்டாங்க. ம். அப்போ இந்த ஆளு அந்த வருஷநாட்டு மலைகளில் எங்கெங்கே இந்த பழைய கோயில்கள் இருக்குல்ல அங்கெல்லாம் தோண்டி தோண்டி பார்த்து ம். அந்த பழைய பொருள்கள் பூரா சேகரிப்பாப்புல. சரி. அப்படி ஒரு இடத்துல இந்த வண்டி மாடு எல்லாம் களிமண்ணில் செஞ்ச வண்டி மாடு இருக்கு இல்லையா, ஆமா. அது கிடைக்கும். ஆ. நம்ம இந்த மாதிரி விஷயங்கள் தானே அவங்கள செய்ய சொன்னோம், ம். இது எப்படி அந்த காலத்திலேயே செஞ்சு வச்சிருக்காங்க, பானை எல்லாம் கிடைக்கும். ம். அதெல்லாம் பார்த்துட்டு இவ்வளவு செஞ்சுருக்காங்கன்னா ம். மக்கள் மனசில் ஒரு சுதந்திர மனப்பான்மை இருந்ததுனால தான் ஒரு கிரியேட்டிவிட்டி அதெல்லாம் செஞ்சுருக்காங்க ம். அப்படின்னு நினச்சி என்ன பண்ணிட்டாருன்னா, ம். உடனே அன்னைக்கு ராத்திரியே கவர்னர் ஜெனரலுக்கு ஒரு லெட்டர் எழுதுறாரு. சரி. அதாவது சாதாரண ஒரு ஆள் ம். இந்திய மக்களுக்கு சுதந்திரம் வேணும் ம். அப்படின்னு ஒரு லெட்டர் எழுதியிருக்காரு. ம். அந்த லெட்டரில் இந்த மாதிரி எழுதியிருக்காரு, மக்களுக்கு சுதந்திர உணர்வு எப்போ இருக்கோ அப்போ தான் கிரியேட்டிவிட்டின்னு ஒன்று வரும். ஓஹோ! கலை உணர்வு அடக்கி வைக்க ம். அவங்களுக்கு கிரியேட்டிவிட்டி போயிடும், ம். பண்பாடு கலாச்சாரம் கெட்டு போகும், ம். அப்படியெல்லாம் அந்த லெட்டர் எழுதியிருக்காரு. லெட்டர் இருக்கு. அந்த லெட்டர் இருக்கு. ஓஹோ! வருஷநாட்டு ஜமீன் கதையில் அந்த லெட்டர் தமிழாக்கம் பண்ணி போட்டிருக்கேன். சரி, சரி. அது போட்டு முடிச்சிருவாரு. ம். இந்த ஜமீனில் வந்து இந்த குருத்துத்துறையை பிடிக்காது, ம். ஏன்னா நிலமெல்லாம் அபகரிச்சுக்கிட்டாங்க, இப்போ அதில் வர்ற பலாபலன்னு தென்னங்காய் கொடுக்க மாட்டேங்கிறான், தட்டாங்காய் கொடுக்க மாட்டேங்கிறான்னு ஒரு அவன் மேலே ஒரு கோபம் இருக்குது இங்கிலீஷ்காரன் மேலே. சரி. அதனால் இவங்க என்னடா பண்ணுறதுன்னு தெரியாமல் அவன் மகளை கொல்லணும் ம். அப்படின்னா மகள் நடந்து வர்ற பாதையில் இடாரின்னு, இந்த யானையை பிடிக்கிறதுக்கு இடாரின்னு ஒன்று இருக்கும், ஆமா, ஆமா. அது நடுவில் மிதிச்சா
டக்குன்னு அது வந்து காலை கவ்விரும். ஆமாம். ஆமாம், அதில் விஷமெல்லாம் தடவி வச்சுருப்பாங்க. ம். அப்படி அந்த மக வந்து அந்த இடாரியில் சிக்கி செத்து போயிடுவான். சரி. அப்போ இவர் யோசிப்பார், இனிமேல் நம்ம இங்கே இருக்க வேணாம், ம். இந்த மக்களுக்கு சுதந்திரம் வேணும்னு நம்ம எழுதிட்டோம், ம். இனிமேல் நம்ம இங்கே இருக்க வேணாம்னு சொல்லிட்டு ஜமீன் மேனேஜர் அந்த அந்த பொண்ணோட சமாதி கூட கொடைக்கானலில் இருக்கு, இன்னும் இருக்கு. இன்னும் இருக்கு. இப்போ இதுவும் நடந்த கதை தான். இது நடந்த கதை தான். நடந்த கதைனால இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு ஆ. இந்த கதையை வந்து நான் இறையியல் கல்லூரின்னு ஜமீனுக்கு சொந்தமான இடம் கொடைக்கானலில் இருக்கு. சரி. இப்போ யாரும் வாரிசு இல்லாதனால அது யாருக்குமே ஒப்படைக்காம அந்த இறையியல் கல்லூரி நடந்துக்கிட்டு சரி. அங்கே இருக்கிற ஒரு பேராசிரியர் சொல்லி எனக்கு இது தெரியும். சரிங்க சரிங்க. ஆதாரத்தோட சொன்னதுனால தான் அது நான் எழுத வேண்டியதாயிடுச்சு. புரியுது. அதுக்கு எந்த எதிர்ப்பும் இல்லை. புரியுது. ஏன்னா அவங்களுக்கே தெரியும். சரி சரி. அந்த மாதிரி அதை வந்து இப்போ நரசிம்மன் ஐயா கூப்பிட்டு உங்களை வந்து பாராட்டுறாரு. ஏன்னா அவர் தொல்லியல் இந்த துறை விஷயம் அது எந்த ஊர், ம். எந்தெந்த இடம் ம். அப்படின்னு ஃபுல்லாக நான் சொன்னேன். நரியூத்துன்னு ஒரு இடம் இருக்கு, ம். சங்கிலி மலைன்னு ஒன்று இருக்கு. ம். அந்த காலத்தில் அந்த ஜமீன்தார்கள் தப்பிச்சு போகிறதுக்கு ம். ஒரு கிணறு மாதிரி ஒன்று வச்சுருக்காங்க. ம். சங்கிலி தொங்குது. ம். அந்த சங்கிலியை பிடிச்சி போனோம்னா அது எங்கே போய் முடியுதுன்னே தெரியாது. சரி. எனக்கு பயந்துக்கிட்டு நானும் இறங்கலன்னு வைங்க. ஏன்னா நம்ம கதை எழுதுகிற அவசரத்தில் இருக்கோம். அது சரி. அது இறங்கி போனால் அப்புறம் தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன், ஒரு தாசில்தார் அதை பற்றி ஒன்று எழுதியிருக்காரு. சரி. அந்த சங்கிலி முடியறது எப்படின்னா, மலை உச்சியிலேருந்து அந்த கிணறு மாதிரி போகுது இல்லையா, ஆமாம், கீழே போயிடுச்சுன்னா அங்கே தண்ணி இருக்காது. இன்னொரு கெவி இருக்கும்ல, இன்னொரு அந்த பக்கம் இருந்து ஒரு பள்ளம் மாதிரி அப்படியே வந்து போகும் இல்லையா, ஆமாம், அந்த பள்ளத்துக்குள்ளே போய் இறங்குது. ஓஹோ. சப்போஸ் இங்கேருந்து ஒரு தண்ணி ஊற்றினோம்னா கிட்டத்தட்ட 300 மீட்டருக்கு அந்த பக்கம் அந்த தண்ணி ஒரு தரையில் வரும், வெளியில் வருது. ஓஹோ. அந்த மாதிரி இடம். இதெல்லாம் கண்ணில் பார்த்தேன். இதை பற்றியெல்லாம் அதில் எழுதியிருக்குங்கிறத இந்திரா சவுந்தரராஜன் இதெல்லாம் இன்னும் இருக்கு. ஓஹோ. இதெல்லாம் பார்க்கணும்னா ஒரு நரசிம்மன் சாரு உங்களை கேட்குறாரு. அதனால எல்லாமே அந்த மேப்பெல்லாம் போட்டு அதை ஃபுல்லாக குறிச்சு கொடுத்துட்டேன். சரி. எந்தெந்த ஊருக்கு போனேன், எந்தெந்த ஊரில் என்னென்ன இருக்கு அப்படிங்கிற விஷயம் பூரா நான் குறிச்சு கொடுத்துருக்கேன். சரி சரி சரி. அந்த மாதிரி. புரியுது. ஆமாம், அது மாதிரி பல பேர் உங்களை வந்து பாராட்டியிருக்காங்க. ஆமாம், நிறைய பேர் பாராட்டி சொல்லியிருக்காங்க. புரியுது. பெரும்பாலும் எல்லா கடிதங்கள்லையும் ஒன்று வரும், சாபம்ங்கிறது உண்மையா, சாபத்தால் சரிந்த சாபராஜ்யம்னு எழுதியிருக்கீங்க, சாபம்ங்கிறது உண்மையா அப்படின்னு எல்லா நிறைய லெட்டர்கள் அது வரும். சரி. கிட்டத்தட்ட 10,000 லெட்டர்னு வைங்க. நான் உண்மையை தான் சொல்றேன், பொய் சொல்லல. புரியுது. இப்போ என்கிட்ட இருக்கிறதே ஒரு 1000 லெட்டர் இருக்கும். அதை தேர்ந்தெடுத்து வச்ச லெட்டர்கள்லாம் இருக்கு இல்லையா, அந்த லெட்டர்லாம் இன்னும் பத்திரமா வச்சிருக்கேன். சரி. அது அந்த மாதிரி கேள்வி கேட்டு வரும். அப்புறம் இது எங்க இருக்கு, எந்த வழியா போகலாம் அப்படின்லாம் கேட்டு வரும். இவங்க கேட்கறது பூரா யாருன்னா ப்ரொஃபஸர்ஸ், யூனிவர்சிட்டி வைஸ் சான்சலர், ப்ரொஃபஸர்ஸ், இவங்க கடிதம் எழுதி கேட்பாங்க. புரியுது. இப்போ மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டினா அதை ஒட்டிய காலேஜஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அந்த காலேஜில் ஹெட் ஆஃபீஸ் ஹெச்ஓடின்னு இருப்பாங்க, அவங்க கடிதம் எழுதுறாங்க. புரியுது. தயவு செய்து எங்களுக்கு அந்த இடமெல்லாம் சுற்றி காட்ட முடியுமா, சரி அப்படின்னு கேட்பாங்க. அவங்களுக்காக நான் ஆஃபீஸில் அனுமதி கேட்டு, சார் இது மாதிரி ஒரு 19 டீச்சர்ஸ் வர்றாங்க, அவங்களுக்கு அந்த ஜமீன் எல்லாம் சுற்றி காட்ட சொல்கிறாங்க சார், நான் போயிட்டு வாங்க அப்படின்னாங்க. அடையாப்பா. அது மாதிரி வேலப்பர் கோயில், அந்த ஜமீன் அரண்மனை, அது இடிஞ்சு போன அரண்மனை தான், அந்த மாதிரி விஷயங்கள். சரிதான். அப்புறம் அந்த மைனர் பாண்டியன் கடைசியில் உட்காந்து சாப்பிட்ட இடம்னு சொன்னீங்கன்னா அது எந்த இடம்னு கேட்பாங்க. அப்புறம் அந்த குகை எந்த இடம் அப்படின்னு கேட்பாங்க. அது சுற்றி காட்டினது எனக்கே சந்தோஷமாக தான் இருந்தது. சரிதான், பரவாயில்ல, நிறைய பேருக்கு இந்த விஷயத்தை நம்ம கொண்டு போயிருக்கோம் அப்படின்னு. ஆனால் சும்மா சொல்லக்கூடாது, நிறைய மக்கள் மனசில், ரொம்ப வயசானவங்களோட மனசில் அந்த இது தேங்கி நின்னதுனால தான் அது எனக்கு கிடைச்சது. புரியுது. உதாரணத்துக்கு அந்த பட்டவாரிசு ஜமீன்தார் இருக்கார்ல, சுந்தரவடிவேலு, அவர் ஏகப்பட்ட விஷயங்கள் கலெக்ட் பண்ணி வச்சிருக்காரு. சொல்லப்போனால் யாருமே அவர்கிட்ட போய் கேட்கலன்னா வைகையாத்துல விட்டுருப்பார். அவர் ஒவ்வொரு இடமையும் அந்த போகி பண்டிகை அன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சமா போய் போட்டு வராராம். சரி. எத்தனை வருஷமா போடுறீங்க சார்? இல்ல, ஏதாவது போட சொல்லியிருக்காங்க, அதனால ஒரே நாள்ல எல்லாம் போட மாட்டேன், கொஞ்சம் கொஞ்சமா போய் போடுவேன் அப்படின்னு. ஐயோ, இப்பயாவது உங்களை சந்திச்சனே, அது சரி அப்படின்னு சொல்லுவேன் அவர்கிட்ட. அவர் ரொம்ப பண்பாளர், நாகரிகம் தெரிஞ்சவர், விருந்தோம்பல்ல ரொம்ப, பொதுவாக ஜமீன் ஃபேமிலினாவே விருந்தோம்பல்ல ரொம்ப கெட்டிக்காரங்க. புரியுது. அந்த மாதிரி ரொம்ப மகிழ்ச்சி. ஆமா, ஒரு பிரபலமான ஒரு கதை ஒன்று எழுதி, அந்த கதையை வந்து இவ்வளோ பெரிய தமிழகத்தின் முக்கியமான ஆளுமைகளை எல்லாம் பாதிச்சிருக்கு. ஒரு எழுத்தாளனுக்கு, ஒரு கலைஞனுக்கு வந்து பாராட்டு தான் வந்து உண்மையாகவே மிகப்பெரிய விஷயம். கைத்தட்டல்கள் தான் அவனை வந்து ஊக்கப்படுது. இந்த வகையில் வந்து வருசநாட்டு ஜமீன் கதையை எழுதி அதை இவ்வளோ பெரிய பாராட்டுதல்களை நீங்கள் வந்து பெற்றிருப்பது உண்மையாகவே மகிழ்ச்சி அளிக்கும். புக்கு வெளியே வந்த பிறகு ராதிகாவுக்கு, இந்த நடிகை ராதிகா இருக்காங்க, ஆமாம், அப்போ சித்தி சீரியல்லாம் முடிஞ்சிருச்சு. சரி. அதுக்கு அடுத்த சீரியல் ஒன்று பண்ண போகிறாங்க,
வருஷ நாட்டு ஜமீன் கதையை சீரியலாக பண்ணணும் ம் அப்படிங்கிறத அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க. சரி. எப்படின்னா, ம் ஏற்கனவே விகடனில் ரிப்போர்ட்டராக ஒர்க் பண்ண ஜெரால்டுன்னு ஒருத்தர் இருந்தார். ஆமாம் அவர் வந்து அவங்க அந்த அம்மா கிட்ட போய் கதையை சொல்லிட்டாங்க. சரி அப்புறம் முருகன் அவர் கூடயே ஒருத்தங்க இருப்பாங்க. ம் அந்த முருகன்கிற பையனும் இது மாதிரி சூப்பர் கதை, நம்ம அடுத்து அதைத்தான் நம்ம எடுக்கணும், ம் அதில் இருக்க பழியஞ்சித்தன் கேரக்டர் எப்படி தெரியுமா அப்படின்னு இவங்களே பழியஞ்சித்தன் மாதிரி மாறி ம் அதை சொல்ல ஆரம்பிச்சோடனே அந்த அம்மாவுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு மேடம்க்கு. ம் உடனே என்ன பண்ணிட்டாங்க, பொன்சியை கூப்பிட்டு வாங்கடா பார்க்கணும் அப்படின்ட்டாங்க. ம் அப்புறம் நான் போனேன். ம் அவங்க ஷூட்டிங்கில் இருந்தாங்க. ஏதோ ஷூட்டிங்கில் சரியாக வேலை செய்யலைன்னு பிடிச்சி வாங்க திட்டிக்கிட்டு இருந்தாங்க. சரி நான் தூரமாக இருந்து போகும்போது ஏதோ வசனம் போல் இருக்கு அப்படின்னு நினச்சி போனேன். பக்கத்தில் போனால் அந்த கேமராமேன்லேருந்து எல்லாத்தையும் திட்டிக்கிட்டு இருந்தாங்க. சரி அப்புறம் திருப்பி வரும்போது என்னை பார்த்துட்டு, அம்மா இப்படி வேலை செஞ்சால் தான், இப்படி திட்டினா தான் ஒழுங்காக வேலை செய்கிறாங்க, அதுக்காக நீங்கள் வந்து தப்பாக நினைக்காதீங்க, ம் கதையை சொன்னாங்க, ம் ரொம்ப பிரமாதமாக இருக்குது ம் அப்படின்னோடனே, மேடம் நீங்கள் கதையை பாராட்டி சொன்னீங்கன்றக்க நேரில் வந்து பார்த்துட்டேன், ம் ஆனால் இதோட முழு உரிமையை நான் விகடனுக்கு தான் தந்திருக்கேன், ம் நீங்கள் ஆஃபீஸுக்கு பேசுனீங்கன்னா ம் அது உங்களுக்கு கொடுப்பாங்க அப்படின்னேன். ம் ஓ, ஆஃபீஸுக்கு பேசணுமா, உங்ககிட்ட உரிமை இல்லையா? நான் ம் இதை எழுதுறது காப்பிரைட் எனக்கு இருக்குது, ம் ஆனால் அவங்க ஏற்கனவே போட ஆரம்பிச்சிட்டாங்க, என்னை ஆதரித்து செய்கிறாங்கனால அவங்க அனுமதி இல்லாமல் நம்ம செய்ய முடியாதுல்ல, ம் ம் அதனால் நீங்கள் அனுமதியோட கேட்டுக்குங்க அப்படின்னு சொன்னேன். ம் அப்புறம் ராதிகா மேடம் கேட்டிருப்பாங்க போல் இருக்கு, சரி நாங்கள் அதை சினிமாவை எடுக்க போகிறோம் சரி அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி அதனால் ஜெரால்டு வந்து சொல்லிட்டாரு. ம் உடனே அண்ணாமலை சீரியல்னு ஒன்று ஆரம்பித்தாங்க. சரி வருஷ நாட்டுக்கு பதில் அண்ணாமலை சீரியல். ம் அதில் பார்த்தீங்கன்னா இந்த பழியஞ்சித்தன் மாதிரியே எதிர்காலத்தை சொல்லக்கூடிய ஒரு ஆளுன்ற மாதிரி சூதாடி சித்தன் ஒரு கேரக்டர் உருவாக்கி ஆ அதில் வந்து பழைய ராதிகா, ரொம்ப ஓல்டு ராதிகா ஒரு குகையிலேருந்து வெளியே வருவாங்க, ஆ அந்த மாதிரி அந்த கேரக்டரை அப்படியே எக்ஸ்போஸ் பண்ணி கொஞ்ச நாள் மட்டும் அதை செஞ்சாங்க. ஓ அவங்க சொல்லி அந்த கோயில் சம்மந்தமாக பிரச்சனையை தீர்க்கிற மாதிரி அந்த கதையை அப்படியே கொண்டு போயிட்டாங்க. ஓ ரைட் ரைட் இந்த இந்த கதையினுடைய இன்ஸ்பிரேஷன் இந்த கதையோட இன்ஸ்பிரேஷன் பழியச்சித்தனோட இன்ஸ்பிரேஷன்ல அவங்க அதை பண்ணியிருக்காங்க. அந்த கதையை பண்ணிட்டு அண்ணாமலைன்னு அந்த சீரியல் பேர். சரிதான் சரி ஆமா, சரி ஆமா. ரொம்ப மகிழ்ச்சி. எங்களுடைய சோழன் சொல்வீச்சு அரங்கத்துக்கு வந்து உங்களுடைய இந்த அனுபவங்களை எல்லாம் பகிர்ந்து கொண்டாமைக்கு மிக்க மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம் அண்ணா. இந்த பாராட்டுகளுக்கெல்லாம் காரணம் நான் தனிப்பட்ட ஆள் நான் இல்லை, இது பூரா தேனி மாவட்ட மக்கள், குறிப்பாக அந்த 80 வயசுக்கு மேலே இந்த சொல்ல விட சொல்கிறவங்க, பழைய கதையை மனசில் தேக்கி வச்சுருக்காங்கல்ல, இப்போ நீங்கள் சொன்ன நன்றி பூரா அவங்களுக்கு தான் போய் சேரும். சரிதான் சரிதான். ஆமாம், ரொம்ப மகிழ்ச்சி. ரொம்ப மகிழ்ச்சி. வணக்கம். நன்றி வணக்கம் நன்றி. வணக்கம்.